ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வந்துருச்சு இல்லைங்களா? செலிப்ரேட் பண்ண எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சிட்டிங்க. நாளைக்கு காலையில் பொங்கல் வைக்கணும் இல்லைங்களா? நானும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர் எப்படி பொங்கல் வைக்கிறது, என்ன செய்யலாம் அப்படியெல்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க இல்லையா? அதாவது நம்ம வீட்டில் முன்னாடி சூரியனுக்கு பொங்கல் வைப்பாங்க இல்லைங்களா? ஊரில் எல்லாம் இந்த தோட்டங்கள்லாம் வச்சிட்ருக்கவங்க, நிறையா சாகுபடி பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே அழகாக கல் வச்சு அடுப்பு மூட்டி அதில் சட்டி வச்சு சட்டியில் தண்ணி ஊற்றி அரிசி போட்டு அந்த தண்ணி பொங்கி வரும்போது பொங்கலோன்னெல்லாம் குலவை போட்டு அந்த பொங்கல் கொண்டாடுற விஷயங்களையெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா? இது எல்லாமே ஊர்களில். நம்மளும் நிறைய பேர் இங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு முதல்லலாம் எங்கள் பாட்டி எல்லாம் முன்னாடி சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் அன்னைக்கு, தைப்பொங்கல் அன்னைக்கு, தை 1ஆம் தேதி காலையில் சூரிய பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி அதே மாதிரி கல் வச்சு நெருப்பு மூட்டி சட்டி வச்சு பொங்கல் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது பாட்டி செய்வாங்க. அப்போல்லாம் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷமாக அதையெல்லாம் கரும்பெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் எனக்கு ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. அதனால நான் பொங்கல் எப்படி வைப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நார்மலாக குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைப்பேன். வெளியெல்லாம் சூரிய பொங்கல்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. அந்த மாதிரி கல் அப்படியெல்லாம் கிடைக்காது. இண்டக்ஷன் வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஆனால் அப்புறம் அது என்ன இண்டக்ஷன்லலாம் வச்சா நம்ம பொங்குறப்ப நம்மளே சிம் பண்ணிக்குவோம், நம்மளே ஹை பண்ணிக்குவோம். வேணும்னா எப்படி வேணுமோ அப்படி நம்ம பொங்க வச்சுக்கிற ஒரு இது வந்ததுக்கப்புறம் அது என்ன பொங்கி என்ன பார்க்குறது. ஓகேங்களா? ஏன் அந்த பொங்கல் வைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா, அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பொங்கல் வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஒலை வச்சு அது பொங்கி மேலே இப்படி நுர தள்ளி வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி நுறையா மேலே அந்த விளிம்பில் சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துடக்கூடாது. ஓகேங்களா? தண்ணி விழுந்துச்சு அப்படின்னா அதை கண்ணீர் விட்டுச்சு சாமி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவே அந்த நுரை கட்டி வந்தது அப்படியே பொங்கிடணும். தண்ணி சொட்டு விடாமல் அப்படியே அந்த நுரை அப்படி விழுந்துருச்சு கீழே அப்படின்னா நல்லா பொங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்தவங்க ரொம்ப வருத்தத்துக்கு போயிடுவாங்க. ஐயோ, நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே, இந்த மாதிரி பொங்கல் இது ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி புஷ்ஷுன்னு பொங்கி வந்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, இது வேண்டாம் அப்படின்றது என்னோட இது. அது வெறும் அந்த சூட்டு காரணமாக தான். ரொம்ப சிம்மில் இருந்தது அப்படின்னா, சூடு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா தண்ணி வெளியே முதல்ல தண்ணி சொட்டிடும். ஸோ அது கண்ணீர் விட்டது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அது சூடு கம்மியாக இருக்கனால தண்ணி மட்டும் விழுகும். அதுவே கொஞ்சம் நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா அந்த நுரை அப்படி பொங்கி விழுகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் இது அந்த சூட்டோட காரணமாக தான் அது நடக்குதோ தவிர கடவுள் அங்கே அழுகிறதோ, கடவுள் அங்கே பொங்கி போகிறதோ கிடையாது. ஓகேங்களா? ஆனால் மக்கள் அந்த மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. அதனால் எனக்கு என்ன அப்படின்னா, நம்மளே அது ரெடி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பொங்கி வரும்போது கொஞ்சம் ஹை பண்ணோம்னா பொங்கிடும். ஓகேங்களா? அப்படி நம்ம கையிலே அந்த விஷயம் இருக்கும்போது எதுக்காக அதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட இதாக இருக்கும். அதனால் நான் பொங்கல் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னே நான் நினைக்க மாட்டேன். நான் குக்கரில் பொங்கல் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு குக்கர்லேயே வச்சுட்டு சாப்பாடு ஆனதும் அதை எடுத்து கொஞ்சம் வெல்லத்தில் கொஞ்சம் சர்க்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தாளிச்சுக்குவேன். இதுதான் நான் பொங்கல் செய்கிறது. ஓகேங்களா? அப்படி பொங்கல் செஞ்சு அதை எடுத்துகிட்டு சாமிக்கு முதல்ல வச்சு கூட வாழைப்பழம், எலுமிச்சம்பழம் அதெல்லாம் வச்சு அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி சாமி கும்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கும்பிடுறப்போ வெளியே போய் நின்று சூரியனை பார்த்து கும்பிட்டு எல்லா பஞ்சபூதங்களுக்கு இந்த உணவை நமக்கு கொடுத்த அந்த பஞ்சபூதங்களுக்கும் எனக்குன்னு ஒரு பயிர் விளையணும் அப்படின்னா தண்ணி வேணும், காற்று வேணும், வெளிச்சம் வேணும். இது எல்லாமே அந்த நிலம் நல்லா இருக்கணும். அப்படி நமக்கு இந்த பஞ்சபூதங்கள் கொடுத்த நமக்கு சேர வச்ச அந்த விவசாயிகளையும் நினச்சி கும்பிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் இதுதான் பொங்கல். ஓகேங்களா?
இதே மாதிரி அவங்களும் இதை என்னன்னா உழவர் திருநாள் அப்படிங்கிறது தான் பொங்கல். இந்த இடத்துல கடவுள் அப்படின்ற விஷயம் நம்ம கும்பிடுறது மட்டும்தான், ஓகேங்களா? இது கடவுளுடைய திருவிழா கிடையாது. நம்ம சந்தோஷத்தை கடவுளுக்கு சொல்கிறோம், ஓகேங்களா? எனக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெய்வமே அப்படின்னு சொல்லி அவங்களும் வெளியே சூரியனை பார்த்து அங்கே வெளியே பொங்கல் வச்சு உழவர்களும் கொண்டாடுவாங்க. நம்மளும் சூரியனை பார்த்து கும்பிட்டு, சூரியன் எல்லாமே காற்று தண்ணி வானம் நிலம் எல்லாத்துக்குமே சேர்த்து சூரியனை பார்த்து நம்ம கும்பிட்டோம் அப்படின்னாலே அந்த பஞ்சபூதங்களுக்கும் நம்ம நன்றி சொன்ன கணக்கு வந்துருச்சு. நம்ம வெளியே வச்சு தான் பொங்கல் வைக்கணும், சூரியனுக்கு முன்னாடி வச்சு தான் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதே போல் அதையெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா? சில அவங்களுக்கு டைம் இருக்கும். இப்போது சிட்டிக்குள்ளேயே இருக்காங்க, அவங்களுக்கு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா முன்னத்து நாளே போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. மஞ்சக்கிழங்குல இருந்து புது சட்டியில் இருந்து எல்லாமே வாங்கிட்டு வீடு வலித்து கோலம் போட்டு அழகாக பொங்கல் எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அந்த இடத்துல பொங்கல் கோலமே போடுவாங்க. அதுக்கு முன்னாடி அடுப்பு மூட்டி புது சட்டி வச்சு அவங்க அழகாக பொங்கல் வைப்பாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு அது முடியும், அதனால் அவங்க செய்கிறாங்க. அவங்க ஏதாவது வீட்டில் இருக்கிற பெண்மணிகளாக இருப்பாங்க, இன்னும் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு முன்னத்து நாள் டைம் இருந்திருக்கும், அவங்க அதையெல்லாம் சேகரிச்சுட்டு செய்ய முடியும். ஈவன் வேலைக்கு போகிறவங்க கூட சாயந்தரம் வரும்போதே எல்லாத்தையும் சரியாக சேகரிச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு நைட்டு 11 மணி ஆனாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லி சாணி மொழிகி கோலம் போட்டு எல்லாமே வேலைக்கு போகிறவங்களும் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவங்க உடம்புல தெம்பு இருக்கும், முடியும், அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் அவங்க செய்வாங்க, ஓகேங்களா? சிலருக்கு செய்ய முடியாது. என் மாதிரின்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த அந்த சில விஷயங்கள் என் மனசுக்கும் அது இப்படியே செய்யலான்னு தோணுது. அதே மாதிரி என் உடம்புக்கும் எல்லாம் வாங்கி வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் நாங்கள் பொங்கல் அன்னைக்கு, அதனால் அதெல்லாம் என்னால் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போக முடியாதுங்கிறதுனால நான் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஆனால் இதனால் கடவுளெல்லாம் எதுவும் நம்மளை கோச்சிக்க மாட்டார். இது கடவுளுடைய பண்டிகையும் கிடையாது. அன்றைக்கி நம்ம கடவுளை கும்பிட்றோம், அவ்வளோதான். மற்றபடி கடவுளுடைய பண்டிகை கிடையாது. இது உழவர்களுடைய திருநாள். இதையெல்லாம் நமக்கு கொடுத்ததுக்காக இந்த இயற்கைக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்கிற ஒரு நாள், அவ்வளவுதான். அதனால் இதை நீங்கள் கும்பிட முடியல அப்படிங்கிற பெருசாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமானது. என்னால் கும்பிட முடியலையே, அவங்கெல்லாம் செய்கிற மாதிரியெல்லாம் என்னால் செஞ்சு கும்பிட முடியலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அது ஒன்று. அடுத்து இந்த யூடியூப்பில் பண்ணுறாங்கல்ல பார்த்தீங்களா, அவங்க பொங்கல் வைக்கிறதுலேருந்து காட்டுவாங்க. பொங்கல் அடுப்பு மூட்டி கல் வச்சு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி பொங்கல் வச்சு எல்லாம் பண்ணுறத அவங்க காட்டுவாங்க. அப்புறம் அந்த பொங்கலை கொண்டு அழகாக சாமிக்கு படைச்சி சாமிக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. பொங்கலுக்கு தேவையே இல்லாமல் கும்பமெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் அவங்க காட்டுவாங்க. அதை எல்லாமே நீங்கள் இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கோங்க. அவ்வளோ பண்ணி பொங்கல் வச்சு அதை கொண்டு இதில் வச்சு சாமிக்கு எல்லாம் காட்டி காலையில் 7 மணிக்கே வீடியோ வந்துடும், ஓகேங்களா? அவ்வளோ வேலை செஞ்சு சூரிய பொங்கல் எல்லாம் வச்சு நல்லா சூரியன் நல்ல வெளிச்சமாக இருக்கும், அந்த நேரத்தில் இது பண்ணி கொண்டு போட்டாங்க அப்படின்னா அந்த 7 மணிக்கே வீடியோ போட்டுருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், எப்படி அது செய்ய முடியும்னு சொல்லிட்டு. காலையில் ஒரு எத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கிறது? ஒரு 2 மணிக்காவது எந்திரிச்சிருக்கணும். 2 மணிக்கே எந்திரிச்சு அறுப்பு மூட்டி எல்லாம் பொங்கி கரெக்டாக அதை அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க. பொங்கலை ஒரு கப்பில் போட்டு அந்த கப்பை இப்படி கமுத்துனா தான் அந்த அழகாக நிற்கும் பொங்கல். அவ்வளோ வேலைகளும் செய்யணும்னா அவங்க ஒரு 2 மணிக்கே எந்திரிச்சிருக்கணும். 2 மணிக்கே எந்திரிச்சு அத்தனை வேலையும் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களோட வேலையே யூடியூப் போடுறது தான், ஓகேங்களா? நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை அவங்க இந்த யூடியூப் மூலமாகவே சம்பாரிச்சிருவாங்க. அதனால் காலையில் 2 மணிக்கே எழுந்திரிச்சு பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டு அதை எடிட் பண்ணி வீடியோவாகவும் போடுறாங்க அப்படின்னா அவங்க 2 மணிக்கே எழுந்திரிச்சிருக்கணும், அல்லது முன்னத்து நாளே அந்த வேலையை செஞ்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்படி செஞ்சுருந்தால் மட்டும்தான் அவங்களால போட முடியும். அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இதுதான் அவங்களோட ஆஃபீஸு,
யூடியூப் தான் அவங்களோட ஆஃபீஸ். ஓகேங்களா? நீங்கள்லாம் இந்த வீடியோவை போட்டு அதை நீங்கள் பார்த்து வியூஸ் போனால் தான் அவங்களுக்கு ஒரு சேலரியே வரும். ஸோ அவங்க அதை செஞ்சே தான் ஆகணும். அதனால் அவங்களையெல்லாம் எந்த தப்பும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஒரு ஆன்மீக ரீதியாக சேனல் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக நாளைக்கு அந்த மாதிரி பொங்கல் வச்சு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு காட்டுவாங்க. அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் நாங்கள் பொங்கல் வச்சோன்னு சொல்கிறவங்க வ்ளாகர்ஸாக இருப்பாங்க. அவங்களும் பொங்கல் வச்சு காட்டுவாங்க. உங்களுக்கு இதை பார்க்குறக்கும் ஆசையாக இருக்கும். அந்த வெறும் பொங்கல் மட்டும் வச்சு பாருங்கள், நாங்கள் சூப்பராக கொண்டாடுறோம், எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, மாட்டுக்கெல்லாம் வர்ணம் பூசி அதை அழகுபடுத்தி அதுக்கும் பொங்கல் வச்சு நாங்கள் கொண்டாடுறோன்னு அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கும் ஒரு வீடியோ போடுவாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் வீட்லேயே அது செஞ்ச மாதிரி அவங்க உங்களுக்கும் சேர்த்து தான் செஞ்சாங்க அப்படின்னு நினச்சி அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷப்படுங்க. இதே நம்ம வச்சுருந்தாலும் இதே மாதிரி தான் பொங்கும், அவங்களே பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம், ஜாலியாக இருக்குன்னு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வீட்டில் செஞ்ச பொங்கலை நல்லா சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு அச்சோ அவங்க கும்பிடுறாங்களே நம்மளால கும்பிட முடியலையே மேடம், பொங்கல் வைக்கலைன்னா தப்பா, சாமி குத்தமா, அப்படியெல்லாம் கேட்காதீங்க. ஒரு சாமி குத்தமும் கிடையாது. பொங்கல் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடான ஒரு பண்டிகை. ஓகேங்களா? அவங்க விவசாயிகள்லாம் அறுவடையை முடிச்சிருவாங்க. அறுவடை முடித்து அதையெல்லாம் இதுக்கு அனுப்பிட்டு அரிசி அவங்களுக்கு அந்த கொள்முதல் பண்ண ஏதோ ஒன்று, சோளமோ அரிசியோ கோதுமையோ ஏதோ ஒன்று கொள்முதல் பண்ணி அதை அனுப்பி பணமும் அவங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க பணத்தை வச்சுட்டு புது துணிகள் எடுப்பாங்க, வீடு வெள்ளையடிப்பாங்க, அப்புறம் அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கும் வேலை முடிஞ்சு அவங்க ஜாலியாக அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த யூடியூப்பில் போடுறவங்களும் எல்லாரும் அவங்களுக்கு வேலையே அதுதான், அதனால் அதை செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய வேலைகள் செஞ்சிட்ருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு விவசாய நிலமெல்லாம் இல்லை, கொள்முதல் பண்ணி அந்த கொள்முதலை விற்று காசாக நீங்கள் வைக்கலை. அதனால் அந்த பொங்கல் நேரத்தில் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் அதெல்லாம் தெரியாது. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, அது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறத தயவு செஞ்சு விட்டுருங்க. எதுவுமே வருத்தம் அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்கள் பொங்கல் வச்சு அன்னைக்கு காலையில் ஒரு நல்ல நாள் இல்லையா, அன்னைக்கு காலையில் குளிச்சு ரெடி ஆகி சாமி கும்பிடணும். அதுக்கு வீட்டில் டிஃபனாகவே நீங்கள் பொங்கல் செய்யுங்க, அதையே சாமிக்கு வச்சு கும்பிட்டு ஜாலியாக டிவியில் வேறு நிறைய விஷயங்கள் வரும், அதை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நிம்மதியாக இருங்க. கூடவே எல்லா யூடியூப் சேனல்ஸையும் பார்த்துருங்க, என் சேனலையும் பார்த்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. இது செய்யலை அது செய்யலைன்னு ஒரு வருத்தம் இல்லை. யாருமே நான் ஜாலியாக இருந்தேன்னு மட்டும்தான் கமெண்ட் போடணும். யாரும் மேடம் நான் இது செய்யலையே என்ன ஆகும், பொங்கலுக்கு சாமி என்னால் கரெக்டாக கும்பிட முடியலையே, வெளியே வச்சு பொங்கல் வைக்க முடியலையே, சூரிய பொங்கல் வைக்க முடியலையே அப்படின்னு கமெண்ட்டு போடாதீங்க. அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கனாலே அது சூப்பர் பொங்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.